பப்ளிக் நியூசன்ஸ் வழக்குல ஜெயிலுக்கு போன முன்னாள் காவலர் இப்போ மறுபடியும் கைதாகியிருக்காரு. உறவினர்களுக்கு உல்லாச காட்சிகளை அனுப்பியது ஏன்? சென்ற மாதம் நடந்த இந்த சம்பவத்தை அவ்வளவு எளிதில் சென்னை மவுலிவாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். போதையில் பகுதிவாசிகளுக்கு டார்ச்சர் கொடுத்து வந்தவரை நீண்ட போராட்டம் நடத்தி ஒரு வழியாக கைது செய்ய வைத்தனர். தற்போது சிறையில் இருந்து வெளியே வந்தவர் மீண்டும் வேறு ஒரு வழக்கில் சிக்கி கைதாகியிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் ஆனந்த். சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள ராஜராஜன் நகர் 4வது தெருவில் வசித்து வந்திருக்கிறார். கோயம்பேடு போக்குவரத்து காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வந்த ஆனந்த் விவாகரத்தானவர். இந்த நிலையில் சென்ற மாதம் வேறு ஒரு பெண் பார்த்து 2வது திருமணத்திற்கு நாள் குறித்திருக்கிறார். பத்திரிகை அடிக்கப்பட்டு திருமணத்திற்கு 2 நாள் இருந்த நிலையில் திடீரென அந்த திருமணம் நின்று போயிருக்கிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஆனந்த் லீவ் போட்டுவிட்டு போதையில் மூழ்கியிருக்கிறார். ஃபீலிங்கில் குடித்துவிட்டு குப்புறப்படுத்து கிடந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் ஆனந்தோ பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களிடம் வம்பிழுத்திருக்கிறார். அதோடு அபார்ட்மெண்ட்டுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கி வெறி ஆட்டம் ஆடியிருக்கிறார். பெண்களை ஆபாசமாக திட்டி அநாகரீகமாக நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. தண்ணியை போட்டு வந்து நைட்டு விடிய தூங்க மாட்டாரு. ஆனால் 4 காரை உடைச்சிருக்காரு, 3 பைக்கு, என் டெம்போ ஒன்று எல்லாத்தையும் உடைக்கிறாரு. உடைச்சி என்ன பண்ணுறாரு, தேடி தேடி போய் உடைக்கிறாரு. என்னன்னு கேட்டோம்னா, நான் போலீஸு, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? போலீஸ் மேலே நீ கையை வைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதான் போய் கதவை திறக்கிறேன், அப்படியே ஜட்டியை ட்ராயரை கலட்டி கீழே விடுறாரு. அம்மனமா நிற்கிறாரு. ஒவ்வொரு வீட்லையும் போய் பொம்பளைலாம் கதவை தட்டி வாங்கடி வெளியன்னே சொல்றாரு. ஆனந்தின் எல்லை மீறிய செயலால் அந்த பகுதிவாசிகள் தூக்கத்தை தொலைத்து நிம்மதி இழந்திருக்கிறார்கள். காவல்துறையிடம் புகார் அளித்தாலும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குமுறி இருந்தனர். அப்போ 15 நாளா சண்டை நடக்குது. 15 நாளா இன்ஸ்பெக்டர், டிஜி, எஸ்ஐ எல்லாம் வராங்க. ஆனால் போக மாட்டான். ஆனால் ஒரே ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னா டிஜி பண்றாரு. அப்போ திருப்பி வந்து எங்களை தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னா, அப்போ போலீஸ்க்கு மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் இடம் கொடுக்குதா, பொதுமக்கள் கிடையாதா? ஆனந்தின் அட்டகாசத்தை காவல்துறையாலும் அடக்க முடியவில்லை என்பதால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பகுதிவாசிகள் குன்றத்தூர் போரூர் சாலையில் உள்ள பாய்க்கடை சந்திப்பில் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். நிலைமை கைமீறி சென்றதை உணர்ந்த போலீசார் உடனே ஆனந்தை கைது செய்ய வந்தபொழுது அவர்களிடமும் தனது ஆட்டத்தை காட்டியிருக்கிறார் ஆனந்த். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு போலீசார் ஆனந்தை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்ட ஆனந்த் சமீபத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறார். திருமணம் நின்ற பாதிப்பில் இருந்து வெளியே வராத ஆனந்த் நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு மீண்டும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மிரட்டியிருக்கிறார். ஆனால் அதற்கு அந்த பெண் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் கடுப்பான ஆனந்த் இருவரும் தனிமையில் இருந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதிர்ந்து போன பெண்ணின் உறவினர்கள் போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆனந்த் மீது புகார் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஆனந்த் அந்த பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை அனுப்பியது உறுதியாகி இருக்கிறது. இதனால் அவரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.